வந்த தொண்டர்தாம் என்று அழைக்க வந்த தொண்டர்தாம் தெரிகிறது. சரி, ஒருவேளை ஆண்டவராக இருக்குமோ அப்படின்னு பணிஞ்சிட்டேன். சரி, கைலாசம் எங்க பாருங்க சாமி, அந்த கைலாசத்தை காட்டுங்க, காட்டுங்க பாப்போம். அதலை மிதலை அண்ணோ தெரியுது பாரு கைலாசம். அறம் பிடிச்சவனுக்கு அதலை. அப்ப நீ எம்படி தூரம் ஒன்னு அட்டக்குடியில போட்டுருவாங்க. அகம் பிடிச்சவனுக்கு என்ன உண்டு? அட்டக்குடியில. அட்டக்குடி. சரி, அட்டெல்லாம் உன்னை பிச்சிரும், கண்ணெல்லாம் பிச்சு திங்கும். நான் செஞ்சிருக்க புண்ணியத்துக்கு எனக்கெல்லாம் சொர்க்கம்க்கா. அட்டக்குழிதான். அட்டக்குழிதானா? மிதலை யாருக்கு? மாறி உள்ளவனுக்கு மிதலை தின்னு போ. மிதலை கிடையாது, மிதுலை. மின் கோபிக்கு. அப்படியம்மா மின்னால போட சடக்கு சடக்குன்னு கோவப்படுவான் பாரு அவன். அப்ப இந்த சொர்க்கம் யாருக்குன்னு? சொர்க்கம் தானே. அது நீ சொர்க்கம்னா நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டியோ? என்னை மாதிரி உள்ளவங்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும். உன்னை மாதிரி ஆளுக்கு தான். எப்படி போனாலும் ஒரு நாளைக்கு 2 குடும்பத்தையாவது நான் பிரிப்பேன். பிரிச்சு ஆகணும். ஆமா, என்னன்னா கணவன் மனைவி கீழே சண்டை இழுத்து விட்டு சரி அவளை தெரு தெருவா ஓட ஓட அடிப்பான். ஓட ஓட விட்டு அடிப்பான். நான் பாப்பேன், ரசிப்பேன். அப்படிலாம் புண்ணியம் செஞ்சிருக்கேனே. அப்படி செஞ்சவனுக்கு முதல்ல அங்க சுண்ணாம்பு மாறி தரா தராடு கொதிக்கும். சுண்ணாம்பு கலவாது அப்படி கொதிக்கும். சரி, அந்த இடத்துல கொண்டு முதல்ல உடனே தலைய முக்குவாங்க. ஏன் தலைய முக்கி? சரி, அப்படி இடுப்பு பிடிச்சுக்கிட்டு முக்கிடுவாங்க. சரி, மறுபடியும் வெளியே விடுவாங்க. மாறி தலைய பிடிச்சிட்டு காலை முக்குவாங்க. ஐயோ, காணால தாங்க முடியாது. ஆமா, 2 நொடிச்சுக்கிட்டு குறுக்க கொடுத்துருவாங்க. 3ஆம் நேரம் தான் அதை கொண்டு கொடுப்பாங்க. குறுக்க உனக்கு பாவம் செஞ்சு போட்டு புண்ணியம் வேணுமா சொர்க்கம்? எத்தனை புண்ணியம் செஞ்சிருக்கேன். அந்த காணாத கைலாசத்தை காண வேண்டுமே என்று, கைலாசத்தை காண வேணுமே என்று அந்த வேறையவர்கள் எல்லாம் ஆண்டவரை பணிந்தா. எப்படி பணிந்தான்? முக்கால பணிந்து வருகிறான். நாதனை அடி தொழுதான், அரக்கணவன் அடி தொழுதான். பழந்த என்ற தலைகீழ தொங்கலாயே. என்ன வர வேணும் உனக்கு? சொத்து வேணுமா, நுக வேணுமா, மண் வேணுமா, மனை வேண்டுமா, பெண்டு வேணுமா, பிள்ளை வேணுமா? மண்ணு வேணுமா, மனை வேணுமா, பெண்டு வேணுமா, பிள்ளை வேணுமா, சொத்து வேணுமா, சுகம் வேணுமா, ராஜ்யம் வேணுமா, என்னடா வேணும்? எல்லாமே உங்க புண்ணியத்தால் எனக்கு இருக்கு சாமி. எல்லாமே உங்க கிருபையினால் இருக்கு சுவாமி. எல்லாம் இருந்தும் இருந்துட்டு போதினோ இந்த ஈகரை வேண்டி ஏன் தவம் இருந்தாய்? 12 வருட காலம் எதற்கு தவம் செய்தாய்? ஆண்டவாயராரிகரை கண்டலார என்று பெருமானே. சிவபெருமானை என்ன வர வேணும் ஆண்டவா? உனக்கு என்ன வரம் வேணும்? உயிர் ஆண்டவா, சிவபெருமானே கேட்கும் போரே உயிரை முடிக்கணுங்கிற படையோ விலங்குங்கிற வரம் சிறியது. கேட்கக்கூடிய வரமோ சிறியது. செய்த தவம் பெருசு. நீ செய்யக்கூடிய தவமானது பெரியது இல்லப்பா. கேட்கிறவர் எனக்கு புரியலை அடாரக்கா. ஆண்டவனுக்கு புரியவில்லையே அரங்கா. கடையிலே சிறிய
வரம்? எள்ளுள்ளையும் கடவுளையும் சிறிய வரம். அது என்ன வரம்பா? செய்த தவம் பெரியது. செய்யக்கூடிய வரமோ பெரியது, தவம் பெருசு. ஆமா, கேட்கிறது சரியது. எனக்கு இந்த ஆண்டவனுக்கு ஒன்றும் புரியவில்லையப்பா. ஆண்டவாயராரிகளை கண்ணரான பெருமான் கேட்டார் அரக்கனிடம். அரக்கனிடம் கேட்ட போது என்ன சொல்லுகிறான்? கஷ்டமான வரமறையும் கடவுளிடங்கேளாரடா. கஷ்டமான வரமறையும் கடவுளிடங்கேளாரடா. வரமறையும் பகவான் கேட்டகேளாரடா. பகவான வரமறையும் பகவானிடகேளாரடா. ஜாகதுக்கு வழங்காளாத சுவாமி அவனை 56 நாட்டுக்கு நான் ஒரு பெரிய அதிபதி. பெரிய ஒரு நான் ஒரு அதிபதி. 56 நாட்டர்களிடம் பகரி பணம், கப்பப்பணம், கிறிஸ்தி பணம் கேட்டேன். பகுதி பணம், கிறிஸ்தி பணம் எல்லாம் கேட்டேன். பணம் கேட்டாத அரசர்கள் சித்த அரசர்கள் எனது பேரிலே படையெடுத்தார்கள். என் மேலே படையெடுத்து வந்தார்கள். ஆனால் அவர்களோடு போர் புரிய இடத்தில் படையும் இல்லை, பரிகாரம் என்பதும் இல்லை. தாங்களே தஞ்சமென்று உங்களை வேண்டி தவம் புரிந்தேன். உங்களை வேண்டி 12 வருட காலம் தவம் செய்தேன். உங்களிடத்தில் வரத்தை வாங்கி சிற்றர்களை ஜெயித்து சித்த அரசர்களை ஜெயித்து பிறகு இந்த நாட்டை நான் ஆள வேண்டும் என்று தவம் இருக்கிறேன். நானே செங்கோல் பிடித்து ஆளணும்னு கேட்கிறான். கேளுதாரே, நீ கேளாரக்கா. ஆண்டவரே இதோ இருக்கிறது 5 விரலிலே அழகான 3 விரல் எடுத்து சமுத்திரத்தை தோண்டினாலோ கடல் விட்டு எறியவே. சமுத்திரத்தை தோண்டினாலோ கடல் விட்டு எறியவே. மலைகளை தான் தோண்டினாலும் மலை இரண்டா வெடிக்கவே. அந்த மலைகளை தான் வெடிக்கவே. பருவதத்தை தோண்டினாலோ தோல் தோளால் ஒருங்கவே. தோண்டினாலோ தோண்டினாலோ அது எரியணும், நொறுங்கணும், பிடிக்கணும்னு கேட்க. ஆண்டவனே அந்த வரம் உனக்கு இல்லை என்று சொன்னாரா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? கேடு வருவது பின்னால், கெட்ட மதிகள் வருவது முன்னால். கெட்ட மதிகள் வருவதெல்லாம் முன்னால், யானை வருவது பின்னால், மணி ஓசை வருவது முன்னால். இன்றைக்குமே இது சிவன் வந்து கொடுத்துட்டு முடிக்கக்கூடிய ஜோனகரி. யார் கேட்டாலும் வாரி வாரி கொடுக்குது. வரத்தை கொடுப்பாரு, மறுபடியும் பறக்க பறக்க முடிப்பாரு. ஓடி ஒளிப்பாரு. ஏ அரக்கா தோன்றினால் வலிக்கிறோம் என்று கேட்டாய். நீ கேட்டாய். தொட்டால் பழிக்கும், தொட்டாலே பழிக்கண்டா. எப்படி கொடுத்தார் வரத்தை? ஆண்டவன் எப்படி அரக்கனுக்கு வரம் கொடுக்கிறான்? தந்தனுக்கு வரம் தந்தேனடா.
வரத்தை வாங்கினான் அரக்கன். வரத்தை வாங்குவரை சுவாமி சுவாமி என்று வணங்கினான். சாமி 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 அப்படின்னு சிவன் பாதத்தை வர வாங்கின பின்னால் நிமிர்ந்து பார்க்க அப்படியே வேட்டைக்கு பாயுத போல நிமிர்ந்து நிற்கான். கொடுக்க மட்டும் குனிந்து நின்றான். கொடுத்த பின்னால் நிமிர்ந்து நின்றான். அப்படியே நிமிர்ந்து நிற்கிறான். விளர்த்தகடா மார்பில் பாய்வது போல் வந்து நிற்கான். அப்படியே ஆண்டவன் முன்னால வந்து நிற்கான். வரத்தை வாங்கி கொண்ட ஆண்டவனை மறித்தாரா? ஆண்டவனை மதிக்கவில்லை அம்மா. அடே திசையவிட கம்பா வளையாம குலையாம வந்துகிட்டு இருக்கான். திசையவிட கம்பா நிமிர்ந்துட்டான். பகவான் பார்த்தார். ஏடா வரத்தை வாங்கு வரைக்கும் நம்மளை பார்த்தாரே. பார்த்துக்கிட்டு இருந்தானே நம்ம பாதத்தை. வரத்தை வாங்கி முடிந்தவுடனே அம்மை உமையவளை பார்க்கிறானே. அது பார்ப்பது சரிதானே. அவன் இடருடி கெட்டா இருப்பான். கைலாசத்தை விட்டு போக மாட்டான். இல்லம்மா அதுல கெட்டிக்காரன். அவன் எதுக்கு பார்த்தான் தெரியுமா? எதற்காக? 12 வருட காலம் தவம் செய்து சரி அன்ன ஆகாரம் இல்லாம ஊன் உறக்கம் இல்லாம அடிக்கக்கூடிய காத்தை ஆகாரமா பூசித்து சரி அந்த ஆண்டவனை கண்டிருக்கிறான். ஆமா ஆண்டவனை வரம் கொடுத்திருக்கும் போது இதுதானா பார்வதின்னு பார்த்திருக்கான். ஓஹோ அந்த அம்மை காட்சி அளித்தாளா உமையவள்? யானு அம்மா வாழ்வாய் மகனே. வாழ்வாய் மகன். ஏன்டா ஆண்டவன் நல்ல பாம்ப கழுத்துல போட்டிருக்காரு. இந்த திருச்சடையை போட்டுக்கிட்டு சடையை தொங்க விட்டுக்கிட்டு புலித்தோல் ஆசனத்தை விட்டு உத்தராட்ச கொட்டை மேரியெல்லாம் விபூதியை பூசிக்கிட்டு கழுத்துல ஒரு பாம்பை போட்டுக்கிட்டு ஆமா இப்படி ஒரு சடையாண்டிக்கு இப்படி ஒரு மனைவியான்னு பார்த்தோம். தங்க நேரத்துல பார்வதி அப்படியே நிக்கா பக்கத்துல. அப்ப இதுதானா பார்வதி அப்படின்னு பார்த்திருக்கா. அவர்களாக பார்த்திருந்தால் எரிச்சிருப்பாவன. அம்மா அவன் கெட்ட செயலோட பார்க்கல. அன்னைக்கு பார்வதி பார்க்கலன்னு வைய இதுவரைக்கும் பார்க்க முடியாது. அப்ப அந்த தவத்தின் பெருமையினால் பார்வதி காட்சி அளிச்சிருக்கா. வரத்தை வாங்கி கொண்டு 2 கையை வீசி அடி மழ 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 மழன்னு வாரா. அப்படியே விறு வாரா. அப்பதான் எதிர ஒருவர் வாராரு. யார் வாராரு? திரிலோக சஞ்சாரி திட்டமுள்ள நாரதர். என்னதர்? நாரதர். நாரதர் ஒரு நாளைக்கு 1000 பொய் சொல்வார். 1000 பொய். ஆமா சரி. ஒரு பொய் குறைஞ்சாலும் ஒரு கபாலம். கபாலம் வெடிச்சிரும். கபாலம்னா என்னது? வயிறு மத்தியம். அன்னைக்கு 1099 பொய் சொல்லி இருக்கார். 999 பொய் சொல்லிட்டாரு. ஒரு பொய்ய வச்சுக்கிட்டு யாரு கிட்ட கொடுக்கலாம்னு அலைஞ்சிட்டு இருக்காரு. காலகத்துல அவர் அங்க இங்க கிடந்து அலைஞ்சிட்டு இருக்காரு. அரக்க வசமா வந்தான். வசமா வந்து மாட்டிக்கிட்டான். ஏ அரக்கா பல்கள் வாசி பெற்று திரேகங்கள் பில்முளைத்து எங்க போயிட்டு எங்கப்பா வார? ஐயா சுவாமி 12 வருட காலம் தவம் செய்து ஆண்டவனிடம் வரம் வாங்கி வாரன் சாமி. வரம் வாங்கி வாரம்னு சொல்லுதே. கைகளை பொட்டனும் கிட்டனும் பைகை ஒண்ணும் இல்லாம வீசனகை வெறுங்கையுமா அடிக்க வர மாதிரி வர்றையப்பா. ஆண்டவனை பார்த்தேன், வரத்தை கேட்டேன், தந்தேன்னு தான் சொன்னார தவிர அவர் பெரிய பொட்டலமா கெட்டி தரவும் இல்ல. சரி அது என் துண்டுல முடிஞ்சு என் தோல்ல போட்டு ஜெமந்து கொண்டு வரவும் இல்ல. மரிகட்டவனே மதி இல்லாதவனே வாயினால் சொல்வதை நம்பி கொண்டு வந்திருக்கிறாய். வாய் சொல்ல நம்பி வரலாமா? இன்னும் அவர் கொடுத்த வரம் பொய்யானால் இன்னும் நீ 12 வருடம் தவம் இருக்கணும்டா. நம்மளாட 12 வருட காலம் நீ தொங்குன்னு தொங்கணும். இங்கிருந்து கண் சிவந்ததா? கண் சிவந்துதான் இருந்து சாமி. கஞ்சா குடிச்ச வெறிகள் இருந்தாருன்னா கண்ணை மட்டும் கொடுத்திருப்பாரு. ஆண்டவரே கஞ்சா அடிச்சிருக்காரு. ஒரு நாள் அடிப்பார். என்னைக்கு அடிச்சாரு? சிவன் ராத்திரி அன்றைக்கு. அவர் ஒரு நாள் அடிக்க போய் தான். நீங்க உலகத்துல தினம் அடிக்கீங்களோ? அதுதான் காவல்துறை விரட்டுது. அதான் பாத்து. ஆமா சரி. ஒரு நாள் கஞ்சா அடிச்சாருன்னா சிவன் ராத்திரிக்கு முழிக்கிறதுக்காக அடிப்பார். அவரு ஒரு நாள் அடிச்சிருக்காரு. கண் சிவந்திருந்ததா? எங்களுக்கு சிவன் ராத்திரி. ஆமா இன்னும் 12 வருடம் தவம் இருக்கணும். இன்னும் நீ தொங்கணும் தான் தொங்கணும். இங்கிருந்து போ. ஆமா ஆண்டவன் கொடுத்தபடி அவர் பேரிலே 3 வருடம் நடு. இன்னைக்கே எது சோதி அந்த முடியருகே தொடு. கொடுத்தவரும் மெய்யானால் ஓடுவார், பொய்யானா அங்கே நிற்பார். இவங்க ஆதியில வச்சு கையை திருக்கி பார்க்க. ஐயோ பாவம் போய் அம்பட்டுக்கிட்டான். பாதம் 5 விரலிலே அழகான 3 விரல். அந்த கையான்னு போட்டு பிணைதான். வலது கை விரலா இடது கை விரலா ஈசன் கேட்டதுண்டு இவன் கொடுத்ததுண்டு மறந்துட்டான். ஐயோ உயிர் தப்பவே தப்பாது. இந்த விரலா அந்த விரலா பார்க்காம பகவானுக்கு இருப்பது 3 கண்ணு. 3 கண்ணு. இவங்க வர்ற வரத்துல 6 கண்ணு ஆக்கிடுவான் போல் தெரிகிறது. ஆக்கிடுவான். அம்பட கூடாது. இங்கிருந்தால் நமது உயிர் தப்பிக்காது. தப்பிக்காது. அரக்கணைக்கு பயந்து யாரெல்லாம் ஓடி வருகிறார்? அரக்கணைக்கு பயந்து யாரெல்லாம் ஓடி வருகிறாள்? ஆண்டவரே ஓடும்போது தொண்டர்களா தந்து பொந்து இருந்தா முனையதான் பார்ப்பாங்க. யாரெல்லாம் அரக்கணைக்கு பயந்தோடி வருகிறார்?
ரிஷிகள் ஓடினார் ஆலயனாரித்தேனோ சந்திரன் ஓடினார் ஆலயனாரித்தேனோ ஓடினார் ஈனமில்லாத ரிஷிகள் ஓடினார் ஈனமில்லாத ரிஷிகள் ஓடினார் நந்தி பகவான் ஓடினார் தவமுனிவர் ஓடினார் நந்தி பகவான் ஓடினார் தவமுனிவர் ஓடினார் ஆட்டுகிட வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார் ஆட்டுகிட வாகனத்தில் அக்னி தேவர் ஓடினார் அன்னம்பட்டி வாகனத்தில் அயம்பிரம்மன் ஓடினார் அன்னம்பட்டி வாகனத்தில் அயம்பிரம்மன் ஓடினார் இருமைகிட வாகனத்தில் யமதர்மர் ஓடினார் இருமைகிட வாகனத்தில் யமதர்மர் ஓடினார் ஆகை வாகனத்தில் சனி பகவான் ஓடினார் ஆகை வாகனத்தில் சனி பகவான் ஓடினார் அழுகை வாகனத்தில் மூதேவி ஓடினார் அழுகை வாகனத்தில் மூதேவி ஓடினார் பஞ்சமயில் வாகனத்தில் சுப்பிரமணியர் ஓடினார் பஞ்சமயில் வாகனத்தில் சுப்பிரமணியன் ஓடினார் வாகனத்தில் 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 ஓடுகிறார் ஓடுகிறார் வாகனத்தில் கைலாசம் சடாக்காலி குலாந்து முடிஞ்சது. ஒரு ஆசாமிக்கு மட்டும் ஓட முடியலை சாட முடியலை நெளிக்க முடியல அது யாருமா அது யாரு ஓட முடியல சாட முடியல நெளிக்க முடியல கொஞ்சம் அவலப்பாடி ஓ எங்க மாமா ஆதி மூலம் சவலப்பாடி வேற மாமா வேற தெரியுமில்ல உனக்கு மாமனுக்கு சவலப்பாடினா நீங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல பெண் கட்டிருக்கீங்க ஆமா மாமனா தாய் மாமன் இது எந்த இதை சொன்ன நான் ஜவலப்பாடினு இது பெண்ணு தந்த மாமன் கை கை ரெண்டும் குட்ட கை காலு கட்டக்காலு கை குட்டக்கை வயிறு வேட வயிறு சரி வாகனம் பெரிச்சாளி அப்படி சொல்லுங்க பெரிச்சாளி முன்ன இடுக்கு பேட வயிறு பின்ன இடுக்கு பின்ன இழுக்கு 5 அடி பெரிச்சாளி இழுத்தா ஏ பெரிச்சாளி பழம் பெரிச்சாளி அரக்கம் பக்கத்துல வந்துட்டான் அவன் விரட்டி வாரான் பெரிச்சாளி கொஞ்சம் இழுத்து போயேன் ஓ பிள்ளையாரே ஓ பிள்ளையாரே அப்படி வச்சு நானும் ஓடணும்னு பாக்குறேன் நானும் இழுத்துக்கிட்டு போனும் தான் பாக்குறேன் ஒரு வயிறு போட்டு அமுக்குது ஒரு இது போட்டு அமுக்குது ஓய் 2 அடி முன்னால போன வயிறு 5 அடி முன்னால இருக்கு என்னால எப்படி இழுக்க முடியும் இப்படி குட்டி பானை மாதிரி வயிறு இருந்தா பிள்ளையார் சொல்றாரு என்ன அரக்கை இப்ப வருவான் ஆமா நீ வேளங்கட்ட வேலையில வேர்க்கடல முட்டாய் காட்டுக்கிட்டு இருக்க அந்த பாரு நெஞ்சு வயிறு ஒன் போல இருக்குது ஊர் சோத்தை தின்னு அதான கேட்டேன் ஆமா அங்க இருந்து வருவான் என்ன சித்திராமாத்த அவுலா போட்டு இடிப்பான் நொங்கு நொங்கு நொங்குன்னு இடிப்பான் ஒன்ன பொறிகளையா பொறிப்பான் அதுல தட்டுவான் உருட்டிவான் சாப்பிடுவான் ஓடிடுவான் கொஞ்சம் இழுத்து போ பெருச்சாளி கொஞ்சம் இழுத்து போய் எனக்கு மூச்சு விட முடியல தேவம் முட்டுது பிள்ளையார் படும் உயரம் விளைவெடுக்க முடியாமல் கணபதி படும் உயரம் கண்டறிந்த வேலவன் கண்டறிந்த வேலவன் மயில் பறந்த வேகத்தால் மயில் பறந்த வேகத்தால் விநாயகப் பெருமான் மறைந்து விட்டான் அந்த விநாயக பெருமானும் மறைந்து விட்டான் அரக்கை எல்லாத்தையும் விட்டுட்டான் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டான் ஒரே பார்வை அவனுக்கு ஒரே எண்ணம் அவனுக்கு ஆண்டவன் வேலை அவன் மேலதான் என்ன சொல்லி அந்த ஆண்டவனை அரக்கன் விரட்டுகின்றான் அரக்கனானவன் என்ன சொல்லி விரட்டி வருகிறான் தந்தவரத்தினாலே நீர் ஓடி போகிறான் தேவரத்தினாலே நீர் ஓடி போறீர் உம்மை அறியாமல் நான் போறதில்லையே உம்மை அறியாமல் நான் போறதில்லையே ஆண்டு சொல்லிட பாடமோ பொருந்தி வர ஆண்டு சொல்லி வர வல்லம்மா பொருந்தி வர இல்லை இந்த சிவனாரை போல ஆர்ந்தது இல்லை இந்த சிவனாரை போல கொண்டாடுகளுக்கு திருவைகள் போலவே கொண்டாடுகள் போலவே வளைய வளைய இரு வேர்கள் ஓடினார் வரத்தினாலே நீர் ஓடி போறீர் ஓடி போறீர் அறியாமல் நான் போறதில்லையே ஓடி போறீர் பகவான் ஓடி வருகின்ற போது அப்படி ஓடி வருகிற போது சிவபெருமானுக்கு ஓடி பழக்கமில்லாமல் பழக்கம் என்பது இல்லாமல் பின்னால் ஓடி வந்த தேவாரி தேவர்களை தேவுக்களை ஒரு நந்தவன தோட்டமாகவே உண்டு பண்ணினான் நந்தவன தோட்டமா உண்டு பண்ணினான் அந்த நந்தவன
அந்தவனத்திலே செவ்வரளி தோட்டத்தில் சிவபெருமான் சிவலிங்கமாகவே மறைந்திருக்கிறான். சிவலிங்கமாகவே மறைந்திருக்கிறான். அரக்கடோன் அந்தவனத்திற்கு வருகிறான், ஆண்டவனை தேடுகிறான். அப்படியே ஆண்டவனை தேடினான். பகவானை காணாமல் பருவுரியை கீழ் விரித்தான். பருவுரியை கீழே விரித்து படுத்து நித்திரை செய்து வருகிறான். படுத்தோ நித்திரை செய்து வருகிறான். அரடிவனத்தில் இருந்து கொண்டு ஆண்டவனான பகவான் யாரை தேடுகின்றார்? யாரை தேடினார்? அறிகன் அழைத்த பொழுது என் பெருமானந்த மாயவனாகப்பட்ட கண்டபிரான் அந்த கண்ணபிரான் அத்தான் பகவான் அடைத்தவுடனே நினைத்தவுடனே ஆடு மாடுகளை வெத்திக் கொண்ட ஆயர்குல பிள்ளையோடு பிள்ளைகளோடு ஆம்பை கையது கையிலாயன் சீங்குடல் கையிலெடுத்து அந்த ஜீங்குழலை கையிலெடுத்து சுவரடி தோட்டத்திற்கே வருகிறார். என் பெருமான் வருகிறார். சுவரடி தோட்டத்திலே வந்து ஆடு மாடுகளை அமரவிட்டார். ஆடு மாடுகள் எல்லாம் அமரவிட்டு அத்தான் எந்த மூட்டில் ஒளித்திருக்கிறாரு தெரியலையே. எந்த மூட்டை ஒளித்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே. ஆடு மாடுகளை சாடை வீழ்வது போல அத்தாரை பேசினார். அத்தாரை சாடை எப்படி பேசினார்? ஆடுகளை மாடுகளே ஆகியனுட கண்டைகளே ஆடுகளை மாடுகளோட கண்டைகளை மழை விழுதிருக்கு கொடிய புல்லுதலை தெருக்கே ஆடமழை வழி தெருக்கே கொடிய பிள்ளைதலை தெருக்கே விழுதிருக்கு கொடிய ரீகுதலை தெருக்கே ஆடமழை வழி தெருக்கே கொடிய ரீகுதலை தெருக்கே ஆரவிதி அறியாமல் வயரப்புள்ள மேயாரிங்க ஆரவிதி அறியாமல் வயர மாடுகளை ஜிவனாரை போல செடி செடியா ஒளிச்சுக்கிட்டு அலையாருங்க. திங்க தெரியாம தின்னுட்டு இப்படி தவறப்பட்டுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஒருவேளை அரக்கன் இப்படி சாடை பேசினாலும் பேசுவானோ, அரணிவனத்தை விட்டு வெள்ளை இறங்குடார் என்ற ஆண்டவனாகி ஆடிவரை கண்டனாக பெற்ற சிவபெருமான் சிவபெருமான் வெள்ளவே இறங்கி வருகிறார். மெல்ல அப்படி இறங்கி வருகிறார். கன்றாவின் பால் கறந்து கரை கண்டனாருடைய திருவடிக்கு அபிஷேகத்தை செய்து அடிதொழுது அத்தாரை வணங்கினார். அத்தானே அடிதொழுது வணங்கினார். அத்தான் பகவானை ஆரிகரை கண்டனான சிவரே கரை கண்டனானதா ஜாதியில் அத்தானே அத்தானே பகவானே இந்த வரத்தில் வருவாரே இந்த வரத்தில் ஆரங்கொண்ட திருச்சடைகள் விரிச்சடைகள் அங்குலிந்து வருவாரே இந்த வரத்தில் மாறுவட வைகையில வைகையிலே மந்த திருபேடே இந்த வரத்தில் மாறுபட்டு வருவார்
திருமேனி அந்த திருமேனி வேர்வை விட்டு வருவானை அத்தான் விழிகள் என்று சுவப்பான். அத்தான் உங்க விழிகள் எல்லாம் இப்படி சிவந்து இருப்பானே என்ன அத்தான்? அத்தான் அத்தான் கைலாசத்தை விட்டு வாருங்கள் வாருங்கள் அழைத்தார். கைலாசத்தை விட்டு வாருங்கள் வாருங்கள் மறுவீடுக்கு அழைத்தது கூட ஒரு நாள் கூட நீங்க வரமாட்டீங்களே. கைலாசத்தை மறந்து வரமாட்ட மாப்பிள்ளைன்னு சொன்னீங்களே. இன்னைக்கு அழையாமலே வந்திருக்கக்கூடிய காரணம் என்னத்தான்? இன்னைக்கு அழையாத விருந்தாடியா அங்க வந்து செடிகளை ஒளிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன காரணம்? மாப்பிள்ள பெரிய சிக்கல்ல ஆப்பிட்டுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். பெரிய சிக்கல்? அப்படி என்ன சிக்கல்? அரக்கன் என்றொருவன் என்னை வேண்டி 6 வருட காலம் தவம் இருந்தான். 12 வருட காலம் தவம் செய்தான். 3 விரலாலே முடிக்க வரத்தை கேட்டான். முடிக்க வரத்தையும் கேட்டான். வார விதி அறியாமல் அறியாமல் வரத்தை கொடுத்து விட்டு வரத்தை கொடுத்துட்ட மாப்பிள்ள. கொடுத்தவன் குமரி எழுந்தறிந்து எழுந்தறிந்து என்னையே சோதித்து விட்டான். என்னையே சோதிக்க ஆரம்பிச்சிட்டான் மாப்பிள்ள. நான் வந்து கூட பெருசு இல்ல, பெரியதில்ல. என் மனசுதான் டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. உங்க மனசு என்ன டக்கு 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 டக்குன்னு அடிக்கு? எனவே பின்னால் உமதங்கை உத்தமையான பார்வதி ஓடி பிழைத்தால் உயிரை கொண்டு வருவதற்குள் உயிரை கொண்டு வருவதற்குள் பயிரை தப்பி வருவதற்குள் பட்டபாடு மெத்த உண்டு. பட்டபாடு மெத்த மெத்த உண்டு மாப்பிள. முயலை கண்ட நாயை போல் முடுக்கி வந்தான் இந்த செடி வரைக்கும். அந்த முயலை கண்ட நாயை போல முடுக்கி வந்தான் இந்த செடி வரைக்கும். நீர் வரத்தை கொடுத்திருக்கிற உம்மை விரட்டி இருக்கான். என்னை அழைத்த காரணம் என்னமா? அதான் அரக்கனை நீர் கொல்லணும். நான் போய் கொல்லணுமா? ஏன் நீங்களே கொண்டாங்க? நான் கொடுத்தவன் அளித்தால் தோஷம். கொடுத்தவன் அளித்தாது தோஷம். நான் கொடுக்க பிறந்தேன், நீர் அழிக்க பிறந்திருக்கீரு. நீங்க தான் அத்தான் உலகத்துல பெரியவங்க. அப்படி ஆட்ட மாப்பிள்ள சொன்ன என் தங்கச்சி கிட்ட அது ஒரு கணவன் மனைவின்னு இருந்தா வண்டியை விட்டுருப்பேன். என் தங்கையினை எங்கட 1000 கால் மண்டபத்திலே 1000 கால் மண்டபத்திலே வரதலையா சொன்ன சொல்லை மறக்கவில்லை அத்தா. சொன்ன சொல்ல மறந்துட்டோம்னு என்னதேல அத்தா. ஏற்கனவே அத்தா அரக்கம் போட்ட போடல அத்தானுக்கு அத்தனையும் மறந்து போச்சு. அரக்கம் போட்ட போடு எனக்கு மாப்பிள்ளை என்ன சொன்னா ஏதாவது சொன்னோம்னு தெரியவே இல்லை, மறந்து போச்சு மாப்பிள்ளை. அத்தா அத்தா தங்கைய நீங்களும் சோபை பரத்தி விளையாண்டீங்க. சொற்கட்டம் விளையாண்டீங்க. 8 நாளா விளையாண்டும் உங்களால் ஜெயிக்க முடியல. நீங்களா ஜெயிக்க முடியாது. ஆனா கள்ளமுத்த கைக்குல வச்சு ஜெயிச்சிட்டீங்க. அதான் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நியாயமா விளையாண்டு உங்களால ஒரு காலம் ஜெயிக்க முடியாது. ஒரு காலமா அதான் நீங்க ஜெயிக்க முடியாது. நான் தாண்டி ஜெயிச்சேன், நான் தாண்டி ஜெயிச்சேன்னு பிரபலமா தங்கச்சி கிட்ட பேசுனீங்க. பிரபலமா என் தங்கைட்டு நீங்க பீத்துனீங்க. இப்ப தங்கச்சி கேட்டா என்ன கேட்டா? சொக்கட்டதார அத்தான் ஜெயிக்க முடியும், வேற என்னத்துல நீ ஜெயிச்சிருவேரு. அந்த சொற்கட்டத்துல தானே நீங்க ஜெயிக்க முடியாது, வேற எண்ணத்துல உங்களால ஜெயிக்க முடியும். ஏன் பார்வதி? எதுக்கடி பார்வதி? என்ன ஜெயிக்க முடியாதா? ஜெயிக்க முடியாதா? எண்ணத்துல பெரியவர் நீர். நீர் எண்ணத்திலேயே பெரியவர். தங்கச்சி கேட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அன்னைக்கு என்னத்தான் சொன்னீங்க? அடி பார்வதி இந்த உலகத்தில், அந்த உலகத்தில பார்வதி ஒன்று ஒன்றாண்டி உலகமெல்லாம் ஆண்ட நடி. ஆமா 2 ஈஸ்வனோ நான் தானடி, நான் தானடி. 3 ஆண்டி முக்கண்ணனு நான் தானடி, நான் தானடி. 4 ஆண்டி 4 வேதமும் நான் தானடி. ஆமா 5 ஆண்டி அங்கி பஞ்சபூரமும் நான் தானடி, நான் தானடி பார்வதி. 6 ஆண்டு 6 சாஸ்திரமும் நான் தான். ஆமா 7 ஆண்டு 7 கடலும் நான் தான். ஆமா 8 ஆண்டு 8 அச்சதுக்கும் நான் தானடி, நான் தானடி. 9 ஆண்டு 9 நமக்கிரகமும் நான் தான்.
ஆமா 10 தாண்டி உன்னை படைத்தவனும் நான் தான். நான் தான் 10 நான் தானடி. நான் தானடி. நான் தான் உலகத்தில் பெரியவன். உலகத்திலே பெரியவன் நான் தானடி. சொன்னதுக்கு என் தங்கச்சிட்டு என்ன சொன்னீங்க? என் தங்கையான பார்வதிட்ட நீர் என்னத்தான் சொன்னீரு? அதான் உமக்கு வரம் கொடுக்க தெரியும், உங்களுக்கு கொடுக்க தெரியும், ஆனா அழிக்க தெரியாது. அழிக்க தெரியாதுல. அதான் என் அண்ணன் கோபால கண்ணனுக்கு கொடுக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். ஆக்கப்படைத்தவன் என் அண்ணன், அழிக்க பிறந்தது எங்க அண்ணன். என் அண்ணன் மாயவன் கண்ணன் தான் உலகத்தில் பெரியவன். கண்ணன் தான் உலகில் பெரியவன். சொன்னீங்க அதுக்கு நீர் என்ன சொன்னீங்க? அண்ணனாடி பெரியவன். எடி உங்க அண்ணன் எதிலடி பெரியவன்? ஆடி வைத்து வயவருக்கிறான் ஆயனடி உன் அண்ணன். ஆயனடி உங்கள் அண்ணன். கோழி குஞ்சு களவாணி ஓ அண்ணன். உங்க அண்ணன். உரியலே வெண்ணை திருடி உரல் கட்ட அடிபட்ட ஓ அண்ணன். உங்கள் அண்ணன். தாலி வெண்ணை திருடி தயிர் மத்தால் அடிபட்ட ஒன் அண்ணன். உங்க அண்ணன். பொம்பளை கையினால அடிபட்டவன் அண்ணன். அதுல ஒண்ணும் புண்ணியம் செஞ்சிருக்கணும். பொம்பளை கையில அடிபடுதான் பாரு என்னைய மாதிரி. அத்தா அது புண்ணியம். அப்படியே சொன்னீங்களே. ஆமா. ஆடி மைத்தவன் அரக்கனை கொல்ல முடியுமா? எனக்கு இந்த இருட்டுக்குள்ள போய் நான் அரக்கனை கொல்ல முடியுமா? நீங்களே போய் அரக்கனை கொல்லிட்டு வாங்க. எத்தா நீங்களே போய் கொல்லுங்க. எத்தா மாப்பிள ஓ மாப்பிள அச்சினமனார் என்று இடக்குக்கு 2 வார்த்தையை பேசலாம், வரலாம், போகலாம், உட்காரலாம், எந்திக்கலாம். மச்சின தயவு இருந்தா மலையேறி பிழைக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல அந்த காலத்துல. இப்ப மலையில மச்சின தயவு இருந்தா மலையில இருந்து உருட்டி விட்டுருவான். உன்னை பைபாஸ் ரோட்லயே உருட்டி விட்டுருவான். பைபாஸ் ரோட்ல சடபடான்னு வந்துருவான். ஆமா. மலையில குன்று குமடெல்லாம் போய் வருவான் பாத்தியா? ஆமா. அதுல பேர் வாரி போயிரும். மச்சின தயவு என்னைக்குமே இருக்கப்படாது. மச்சினன்னு நம்பாத. பேரலுக்கு கவுத்த மாதிரி கவுத்து விட்டுருவான். பேரல். ஆமா. பேரல்ல என்ன இருக்கு? அங்க என்ன இருக்குன்னு வெறும் எம்டி பேரல் தான் இருக்கும். எம்டி பேரல் தான் தப்பிச்சுக்கலாம்ல. அதுல தூக்கி தலையில விட்டு உருட்டிடுவான். ஏய் இல்ல அவன் எண்ணெயை ஊத்தி வச்சிருக்கான் பேரல்ல. அத கவுத்து விட்டு இவனா பின்னால உருட்டி விட்டுட்டான். அவன் கவுத்து விட்டுட்டு நம்மள சொல்லிடுவான். அப்படின்னு சொன்னேடா அத்தா. அத்தா மாப்பிள அன்னைக்கு சொன்னீங்களா அத்தா? ஆடை வைத்தவன் அரக்கரை கொல்ல முடியாது. கொல்ல முடியாது அத்தா. என் குலத்துல ஆடு மேய்ச்ச, மாடு மேய்ச்ச, சரி, கன்று மேய்ச்ச, நீங்க போற இடத்துல சொல்லட்டுமா? ஏ மாப்பிள அப்படி எங்க மாப்பிள நான் போனேன். என் குடும்பத்தை பேசும்போது நானும் பேசுவேன். அப்படி என்ன பேச போறீங்க? பேசி பாரு. அத்தான் பகவானே ஹரிஹரை கண்டனான சிவபெருமானே கரை கண்டனான ஜாதி மலையா ஒரு காலத்திலே திருவண்ணாமலையில பண்ணார பெண் மேல் ஆசைப்பட்டது உண்டா இல்லையா? ஆசைப்பட்ட மாப்பிள, ஆசைப்பட்ட மாப்பிள. விடிய விடிய அழுக்குப்பட்டன சுமந்தது உண்டா இல்லையா? விடிய விடிய அந்த 200 பார்வை போட்டு துவைச்ச மாப்பிள. சோஜோன்னு கழுத பத்திரியடா. அந்த கழுதையும் பின்னால பத்திட்டு போன மாப்பிள. கழுத எத்தி இருக்குமே. ஒரு பாடு போட்டுச்சு. மேல இருக்குது போயிட்டு கீழே இருக்குது போயிட்டு மாப்பிள. என்னது? பல்லு பல்லு. அப்படி சொல்லணும். மேலாடியிலும் பல் போயிட்டு கீழாடியிலும் பல் போயிட்டு சொல்லணும். இந்த மேல கிழங்குக்கு கண்ணு மொழி பிசுங்கி வெளியே வருது. மூச்சு நிக்க மாட்டக்க. மூச்சு மட்டுமா நிக்க மாட்டேங்க, அது நிக்க மாட்டேங்க. ஏன் வார? ஆமா, நிலவரம் இல்லாம போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கு. ஆமா. அட பாவி. என்ன மாப்பிள செய்தோம்? எத்தானங்க இதுவா செய்தீர்கள்? வேற என்ன மாப்பிள செய்தீர்கள்? புட்டுக்கு மண்டு வந்த நமக்கு வெக்கம் இல்லையா? இல்லையா? மாலடி பட்ட நமக்கு ரோசமே.
கழுத்துல உத்தராஜமோனம் இல்லையாத்தான் திருவோடு இடைக்கிலையா அத்தான் தெரு தெருவா நிராலையலையா தெரு தெருவா அலையலையாத்தான் பிச்சை என்று கேட்கலையா பிச்சை வாங்கி உடல் நட ஏறி இறங்கல வெக்கம் கட்ட சிவனே மானங்கட்ட சிவனை என்னையா குறை பேசுறாரு மானம் இல்ல வெக்கம் இல்ல நீங்க தான் அப்படின்னா பிள்ளைய கேவலத்தை வெளியே சொல்ல வேண்டாம் உங்க பிள்ளை கேவலத்தை வெளியவே சொல்ல வேண்டாம் மூத்த மகன் கணபதி மூர்த்தி விநாயகன் மூர்த்தி விநாயகன் தாயை போல பெண் கேட்டவன் சந்தியிலே இருக்கான் இளைய மகன் வேலவன் வேலவன் இன்பமுள்ள சுப்பிரமணியன் அந்த சுப்பிரமணியன் வள்ளி என்ற பெண்ணாளை வள்ளி என்ற பெண்ணாளை மாலைவனம் சூட்டி கந்தன் என்று பேர் வாங்கி அவன் கடற்கரையில கண்ண உருட்டுதான் கந்தன் என்று பேர் வாங்கி கடற்கரையில கண்ண உருட்டிக்கிட்டு இருக்காரு அவன் பொறுக்கி வீங்கி இவரு பொண்ணுக்கு வீங்கி பொறுக்கி வீங்கி விநாயகர் இவர் பொண்ணுக்கு வீங்கி முருகன் ஆமா நீ குடும்பமே வீங்கியாத்தான் எல்லாம் வீங்கி குடும்பம் தான் அவர் குடும்பம் வான் குடும்பமா இல்ல அவர் குடும்பம் தான் அதான பார்த்தேன் சரி அத்தான் பகவாரி ஆரிகரைக்கின்றனான சிவனே என் ஆடி மேய்ச்சாவன்னு சொன்னேரு சொன்னீங்கள உண்மை ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் ஆடு மாடு மேய்க்க வைக்கவில்லை யாரால் ஆயர் குலத்தில் பிறந்த ஆயன் கண்ணன் நான் இல்லை ஆயன் கண்ணன் நான் கிடையாது வசமா மாட்டிக்கிட்டே அத்தா உங்களை மாதிரி நான் ஒண்டியா வரல அத்தா என்னுடைய ஆடு மாடு கன்று குட்டி இதுகளோடு வந்திருக்கேன் 1000 ஆடுகளோடு வந்திருக்கேன் அரக்கரை கொல்ல போனா இந்த ஆடு மாடெல்லாம் யார் பாப்பா இந்த ஆடு மாடு ஒரு தமிழ்நாடு போட்டுருவோம் மச்சான் சம்பளையால் ஓட்ட கோணக்கம்பு கால சரியா நின்னு மேயாது அப்படியா ஆமா சரி எசகு பெசக அங்கேயும் ஓடும் ஓடிரும் அத்தா முடியாது நீ உமக்கு ஆடு வைக்க சம்மதமா ஆடு மேய்க்க சம்மதம் என்றால் அரக்கரை நான் கொன்று வருகிறேன் கொல்லுவதற்கு நான் சம்மதம் மாப்பிளே என்ன சம்பளையாலும் வேண்டாங்காரு அப்ப நானும் ஆடு மாடு மேய்க்க நான் ஆடு மாடு மேய்ச்சி பழக்கம் இல்லையா மாப்பிள நாளைக்கு சொல்லுவாரு ஆடு மாடு மேய்ச்சேனே தவிர சரி உன் மாதிரி நான் கஞ்சி கலன் சுமந்தவன் கேட்பார்ல நாளைக்கு கேட்டுருவார்ல பெருமாட்ட கேட்பார் சிவன் கண்டிப்பா கேட்பாரு அதுக்கு அவர் சொல்றாரு இவரை மாட்டி உடனே வசமா எத்தா ஏழு நிறம் பச்சை நிறம் பச்சை நிறம் உங்கள் நிறம் பகல நிறம் 9 நிறம் பவள நிறம் பச்சை நேத்திரை வேய்ந்த ஆடு மாடு சரி கொஞ்சம் பகலரத்தை கண்டா கொஞ்சம் கலைஞ்சு ஓடும் 9 நிறத்தை கண்டா கலைஞ்சு ஓடிரு மாப்பிள என்ன மாதிரி நிக்கணும் ஆக்கிக்கிட வேண்டியது அதுக்கு என்ன செய்ய அது எப்படி மாப்பிள முடியும் அத சிவனாராக வெட்ட என் பெருமானாராயிரல் ஆண்டவராக வெட்ட ஆரிகரைக்கின்றனான சிவபெருமானை ஆதிகரைக்கின்றனான சிவபெருமானை நெத்தியிலே நாமங்களா நாமங்களோ நெஞ்சரிலே நாமங்களா நாமங்களோ நான் போகின்ற போது 100 ஆடு மாடு நிக்கி 100 ஆடு மாடு நிக்கும் அக்கறை கொண்டு வரும்போது 101 இருக்கணும் ஏ மாப்பிள 100 ஆடு மாடு நிக்க இடத்துல 101 எப்படி மாப்பிள ஆகும் கூளவால் குருட்டு பசு குட்டி போடும் கூளவால் குருட்டு பசு செனையா இருக்கு குட்டி போடும் குட்டியே போடும் ஈத்தெடுத்து அத்தான் நீங்க வச்சிருக்கணும் பத்திரமா ஈத்தெடுத்து கன்று குட்டியே பத்திரமா பாத்துருக்கணும் சரி மாப்பிள ஒண்ணு குறைஞ்சதுனா கைலாசத்துக்கும் விட மாட்டேன் மாப்பிள நான் நட்டமாவே நின்று ஆடு மாடெல்லாம் மேய்க்க ஆனா நீர் போய் அரக்கனை கொண்டுட்டு வரோம் ஆடு மாடுகளை ஆறு சிவனாரிடத்தில் ஒப்படைத்தார் சிவனாரிடத்தில் ஒப்படைத்து என் பெருமானந்த மாயவன் கண்ணபிரானும் நடந்தார் திருமால் ஆமா நடந்தார் திருமால விட விட்டு ஆமா நாதன் கொடு
தவறம் சோதிக்கவே துடந்து வந்த அரக்கனை துணிக்கவே வேணும் என்று மடந்தையன் சொருபமாரி மடந்தையன் சொருபமாரி மாயவன் பெருமாள் மறுவேஷம் கொள்வார் கொண்டல் வண்ணன் தன்னுடைய சொருபமாரியே பெருமாள் சொருபமாரியே பெருமாள் சொருபமாரியே பெருமாள் சொருபமாரியால் வேசமாறு வேடங்கள் வாரா வேசமாரி கோலங்கள் வாரா வேசமாரி கோலங்கள் வாரா தேவர்கள் யாவரும் போட்டிட கண்டார் ஆனந்தம் பாடே இச்சை பேர பெண் சொரூபமான அங்கு பெண் சொரூபமான கோரு பீலி கட்டுவமா பெருமாள் இரங்கள் மாணிக்கத்தாலே பெருமாள் மாணிக்கத்தாலே பெருமாள் விரல் ஒற்றை விரல் கண்ணி விரலுக்கே பெருமாள் கண்ணி விரலுக்கே பெருமாள் கதலி துடைகளா பெருமாள் கதலி துடைகளா பெருமாள் வாய்ந்தமே உள்ளலா தோகை நல்லார்க்கே பெருமாள் தோகை நல்லார்க்கே வண்டு கொண்டுகிட்டையா சொல்லும் கொப்புதா பெருமாள் சொல்லு கொப்புதா பெருமாள் பாடியனர் படிகள் மேல கொவ்வா செவ்வாயா பெருமாள் கொவ்வா செவ்வாயா பெருமாள் கனி உருகவை அங்கு பூவையும் வைத்தார் பெருமாள் பூவையும் வைத்தார் பெருமாள் பூவாமத்தோ நாலு ஹோர்த்தமாலையா பெருமாள் ஹோர்த்தமாலையா பெருமாள் வீட்ட கதிரவன் அவர் ஒளிவது போலே பெருமாள் ஒளிவது போலே பெருமாள் என்று கால சிலம்பு புலம்பவே பெருமாள் சிலம்பு புலம்பவே பெருமாள் சிலம்பு புலம்பவே பெருமாள் சிலம்பு புலம்பவே பெருமாள் இளையால் காரகத்தில் கைய வீசவே காரகத்தில் கைய வீசவே இளைய கோரகத்தில் கைய வீசவே வாழர்கள் வருவழி தேடினார் எதிர்பார்த்தோடு ஆடி நாடி நாடினார் என் பெருமாள் ஜெகபோகடி அவதாரம் கொண்டார் அவதாரம் கொண்டார் காலில் உள்ள தண்டையின் சிலம்பினுடைய ஒலி சிலம்பு ஒளியானதும் அப்படியே கலுக்கென்று நடந்து வருகிறார் அப்படியே களிர் 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 என்று வருகிறார் அரக்க ஆண்டவனை தேடி திகைச்சு ஆண்டவனை தேடி திகைத்து ஒரு வட்ட பாறையில கரும் பாறையில நல்லா தூக்கம் நல்ல தூக்கம் ஒளி பிறந்த காதினால் அந்த சலங்கையின் ஒளியை ஒளி பிறந்த காதினால் உற்று உற்று கேட்டார் அப்படியே காது அப்படியே உற்று உற்று கேட்கிறார் இந்த காரகத்திலே ஆடவர் கூட வரமாட்டார்களே ஆடவர்கள் வராத பெயர்பட்ட வனத்தில் அதான் சலங்கை ஒளி கேட்க வேண்டுமானால் பெண்தானே வரணும் அது பெண்ணா தானே இருக்கணும் பேயா இருக்குமோ கீழே உத்து பார்த்தான் திடுக்கிட்டு கண் விழித்தார் திடுக்கின்று கண் விழித்தார் என் பெருமாள் அப்படி பெண்ணாக போகும்போது அந்த முகத்தை அரக்கரிடம் காட்டி மறைத்து நடந்து நடந்து மறைத்து போனார் அப்படியே காட்டி காட்டி மறைத்து மறைத்து என் பெருமாள் போகிறார் போகிறதை பார்த்த அடையும்
இல்ல தோசையும் இல்ல. இல்ல எப்பேற்பட்ட அழகு, என்ன அழகு, எவ்வளவு அழகு. இது பேயோ? பேயோ. கீழே உற்று பார்க்கிறார். அந்த பெண்ணுடைய பாதமானது பூமியிலே பட்டு பள்ளீர் 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 நடப்பதையும் கண்டார். அடே பளிர் பளிர் தீ பிடிப்பதும் கண்ணா. என்ன அழகு. கண்ணப்பாரு மீன் கண்ணு. உதட பாத்தியா? பகல உதடு இந்த இருக்க வடிச்சு கொட்டின மாதிரி. ஐயோ ஒன்ன மாதிரி கூட இல்ல. பெண்ணுனா அதெல்லாம் அழகு. அந்த மோகினி பெண்ணாளை அவன் கண்டான். அவள் முன்னால் விட்டு பின்னால் வருடித்தார். முன்ன விட்டு பின்ன வர்ணிக்கான். யாரடி அம்மா? எடி பெண்ணே அங்கு போகின்றவள். அங்கே நில்லடி என் கண்ணே. நின்னடி கண்ணே. அம்மா யாரடி அங்கு போகின்றவள்? ஆமா நில்லடி என் அன்னமே. அன்னமே யாரம்மா அங்கு போகின்றவள்? போகிறவள் நில்லடி என் கண்ணே. நில்லடி என் பெண்ணே. நினைத்து நினைத்து என் உள்ளமோ தடுமாடுகின்றது. ஆமா உயிரோ உன்னிடம் பேச நினைக்கின்றது. பேச நினைக்கிறது. யாரம்மா என் கண்ணே? கனி அமுதே நின்று வேணுணர்காரிகையே. என் பெண்ணே. ஆசை கொண்டாடவன் இங்கிருக்க. ஆமா இச்சை கொண்ட இளங்கிளியே போகலாகுமோ அம்மா அம்மா. போகலாங்க மாடி பெண்ணே. மாடை மரகரமே மாந்தளிர் மேடியரே. மேலியரை பேரையும் பசுங்கிளியை எந்த விட்டாரதெல்லமுதே. வெள்ளமுதே கண்டு கொள்ள கானகத்தில் யாரடி? யாரடி பெண்ணே. அம்மா உன்னை நினைத்து என் உள்ளமோ உன்னை நாடுகின்றது. உயிரோ உன்னை தேடுகின்றது. தேடுகிறது. மலரினம் அறியார வண்டினம் கொண்டவளா. வண்டினம் அறியார மலரினம் கொண்டவளா. ஆமா யாரடி அங்கு போகின்றவள்? ஆமா இல்லடி என் கண்ணே. நெல்லடி என் பெண்ணே. அம்மா எனக்கு விழிகளோ சிவக்கின்றது. ஆமா இந்த யான மனமே உன்னை நாடுகின்றது. உன்னை நாடுகிறது. பாலான உலகுதனில் உலகு தன்னிலை வேறொரு மனம் என்னை தடுக்கின்றடி. தடுக்கிறடி பெண்ணே. அடி அம்மா எடி பெண்ணே. மாணையன் தன் மரக்கடமே கண்ணீரமானை ஈரமானை வேறியரோ கண்ணீரமானை வேறியரோ கண்ணீரமானை மால மால வெண்ணிலமா. ஆமா ஏனையந்தன் பசங்களிலே கண்ணீரமானை கண்ணீரமானை தெள்ளமுரோ கண்ணீரமானை தெள்ளமுரோ கண்ணீரமானை
மோகனி அரக்கன் சொல்கிறார். மோகனி பெண்ணை கண்டவனை எப்படி வர்ணிக்கிறான்? என்ன அழகா இருக்கு அந்த பெண்ணு. எடி எடி பெண்ணு என்னை விட்டுறாதடி, என்கிட்ட பேசுடி. வாய் திறந்து பேசு. வாய் திறந்து பேசு. ஒரு வார்த்தை பேச. ஒரு வார்த்தை பேச. ஒரு வார்த்தை. எடி பெண்ணு பேசுமா. பெண்ணே வெண்ண பெண் மயிலை மயிலி மாங்கனியோ ஆரே தமரைய போராஜே நிறுத்து வேலையாஜி தனியாக முள்ளு தச்சா என் கண்ணில் வச்ச மாதிரி. கால்ல முள்ளு தச்சா என் கண்ணில் தச்ச மாதிரி. இரும்பும் அழகுபடி இலகலையா உன் மனது கல்லும் கரையும்படி. எடி பெண்ணு கரையிலையா உன் மனது கரும்பாறையா வச்சிருக்கிய. வாயை திறந்தால் என்ன வாய் முத்துத்தான் உருந்துருமா. முத்து உதிர்ந்தால் நான் முங்கி முங்கி எடுப்பனடி பெண்ணு. தங்கம் உதிர்ந்தால் நான் தடவி தடவி பிடிப்பனு. வயிறம் உதிர்ந்தால் வாரி வாரி எடுப்பனு. இரும்பும் இலகுமடி இலகலையா உன் மனது கல்லும் கரையுமடி கரையிலையா உன் மனசு. கரையிலையா உன் மனது. அம்மா என்ன ஏதாயி என்ன பேசிடி என்கிட்ட ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை பேசினா உலகமே என் கைக்குள். உலகமே என் கைக்குள். ஆமா என்ன பேசுமா. ஒரு வார்த்தை பேசுமா. போகிறது பெருமாள். அவன் பெண்ணு நினைச்சு பின்னால வந்துகிட்டு இருக்கான். என்ன மாதிரி விட்டுல மாதிரி துள்ளுதான். விளக்கு மடியில சாக போற விட்டுல மாறி துள்றான். செத்தாலும் பரவாயில்ல, அவன் கூட தான் சாவும். போகிறது பெருமாள்ல. ஆமா பெண்ணுன்னு எண்ணிட்டான். பெண்ணு பெண்ணு பெண்ணுன்னு பின்னால வாரான். ஐயோ ஐயோ ஐயா ஐயா. என்ன ஐயா. கை வீச்சும் கால அழகும். அவன் கழுத்தழகு, வாயழகு, மூக்கழகு, காதழகு, கண்ணழகு, அந்த பிறவத்து அழகு, பொட்டழகு, அதுல அழகு. அவள்லாம் அழகு. நீ இருக்க கோழி முட்டை கண்ணு, நனைஞ்ச அப்பளம் போல கண்ணா, அது கொலக்கட்டையை பிடிச்சு வச்ச மாதிரி மூக்கு. அது எப்படி இருக்கு? அப்படி ஒண்ணு ஒண்ணா வரடிக்கு நேரம் ஆயிட்டு இருக்கல எனக்கு. ஆமா இப்படி இருக்க கூட ஒட்டுமுக்கு. அடி சந்திர சூரியர் சொத்து கிளம்பி தந்தன சோலையிலே நடினர் சாமத்து வேலையிலே தங்கிரு சோலையிலே தனியா ஐயா தனியாக தைரியமா வந்த சங்கரி என்ன புள்ளே எவுல சங்கரி என்ன புள்ளே சங்கரி என்ன புள்ளே எவுல சங்கரி என்ன புள்ளே மதுரையில் வாக்கப்பட்ட நீரோ வம்பி விவகாரம் கூடிய கூடிய தாயாரை விட்டு கருத்தோடு ஓரே சண்டால வர்த்தோடு போரை மூக்க நறுக்கி போடுவேன். அப்படி வாட பிடிச்சேன்னா மூக்க நறுக்கிடுவேன். மொட்டை மூக்கிட்டாது வாட பிடிச்சிரும். அம்மா மூக்க நறுக்கினாலும் அந்த மொட்டை மூக்கிட்டு வாடை உறிஞ்சிரும். அந்த தமறு இருக்குல்ல, ஆமா கப கப கபன்னு அடிக்குமே. இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு வரமே, நம்ம இம்புட்டு நேரமா அந்த பெண்ணோடு தானே பேசிக்கிட்டு வரோம். காது கேட்காது. காது கேட்டா திரும்பி பாப்பல்ல.
வாய் பேசுவாள்ல ஒருவேளை அந்த பிள்ளை ஊமையா இருக்குமா எந்த பிள்ளை அந்த மேகடிப்பன் வரல முணங்கிட்டே இருக்காள முணங்கிட்டு இருக்காள பேச மாட்டாள கண்ணு குருடா இருக்குமோ கண்ணு குருடா இருந்தா அந்த மனத்துக்கு வர மாட்டாள அப்ப ஏன் நம்மட்ட பேச மாட்டாங்க பிடிக்கலையோ இல்ல ஒருவேளை கைக்கு சொத்த கையா இருக்குமா கை சொத்த கைக்கும் வாய் பேசுறதுக்கு என்னடா இருக்கு இல்லம்மா ஆண்களை கண்டா அந்த பிள்ளை வெக்கப்படுதா வெக்கப்படுவா ஒருவேளை வெக்கப்பட்டு பேசாம இருக்கலாம் அதனால இருக்கும் ஆனா பேச மாட்டக்கால வாய் ஊமையா இருந்தாலும் கை கல்யாணம் முடிஞ்சிருக்கான்னு தெரியல கல்யாணம் முடியலாமா தெரியல முடிஞ்சிருந்தா என்ன தெரியும் முடியட்டா எப்படி இருக்கும் முடிஞ்சிருந்தா கருத்த கயிறு போட்டிருப்பார்ல கருத்த கயிறு அதுதான் எல்லாம் நகை போட்டிருக்காள ஏமா கருத்த கயிறுக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு என்ன காரணம் கல்யாணம் முடிஞ்சா கயிறு போடுவாங்கள கழுத்துல எது தூக்குக்கா திருமாங்கலியும் போடுறதுக்கு சொன்னா புரிஞ்சுக்கணும் நான் கயிறு போடல தெற்கன்னா தென் வடக்கான கேட்கணும் இப்படிதான் அதுதான் என் வீட்டுக்காரி எப்ப பார்த்தாலும் நான் கயிறு போடணும் அவ சொல்றது வேற கயிறு அப்படியாம்மா புத்திக்கு சரி இல்ல கல்யாணம் முடிஞ்சவங்க திருமாங்கலையும் போடுவாங்க திருமாங்கல் அதான் கருத்த கயிறுல தான் போட்டிருப்பாங்க மஞ்ச கயித்துல போட்டிருப்பாங்க என் வீட்டுக்காரி கொத்தமல்லி டப்பால போட்டா என்னத்த எப்ப பார்த்தாலும் அது குத்திக்கிட்டே கிடக்கணும் அதான் என்னத்த போட்டிருக்க திருமாங்கலியத்தை ஆமா நீ போட்டது வித்தாள அதான் கருத்து போச்சு வெக்கப்படுதா என்னைக்கு இருந்தாலும் அது கருப்பா தானே இருக்கு அதனால கலத்தி வெக்கப்பட்டு வச்சிருக்கா சரி ஒரு கொஞ்ச நாளா மஞ்சளை கட்டி தொங்க விட்ட ஆமா அது உளுத்து போச்சு அது மசாலாவுக்கு மஞ்சள் இல்ல அதை வச்சு அரைச்சிட்டா என்ன பித்தாளையில வாங்கி போட்டிருக்கா சரி அதுவும் போயிட்டு அது கருத்துக்கிட்டே இருக்கு வேற என்ன வெக்கப்பட்டு இது எதுக்கு சும்மா இருக்கட்டும் சொல்லி வெறும் கைத்த போட்டிருக்கா எப்படியோ மறந்து உப்பு தண்ணியில குளிச்சுட்டா உப்பு தண்ணியில குளிச்சா அது கருத்துட்டு அட்டா பாவி என்ன செய்ய நல்லது ஊர்ல ஆறு தண்ணி தானே ஆத்துல தானே தண்ணி போகுது எங்களுக்கு பூரா போற தண்ணிமா தண்ணி இல்லையா ஆமா திருக்குன்னா சில்லுன்னு வந்து அடிக்கும் உனக்கு அடிக்கும் மோர கட்டைக்கு இல்லன்னா 5 நிமிஷம் அடிச்சுக்கிட்டே இருந்தா தண்ணி வரும் அது அடிவம்புல்ல அந்த மோகிரி வெண்ணாடை கண்டு அரக்கன் கேட்கிறா அரக்கனா அவன் என்ன கேட்கிறான் ஏ வெண்ணே ஏ பெண்ணே உன் நடையழக கண்டா எடி பெண்ணே நடுங்குதடி என் மனசு எடி என் மனதெல்லாம் பேதறிக்கிடி உன்னுடைய உடை அழகை கண்டா உன் நடை அழக நான் கண்டா என் உள்ளமோ தடுமாடுகிறது உள்ளமெல்லாம் தடுமாடுதே அடி அம்மா அம்மா மாங்கனி குடையிடிப்பில் வைத்து கோயிலும் போல் போற வெண்ணே குடையிடிப்பில் வைத்து கோயிலும் போல் போற வெண்ணை மயிலி நம்மை பேசுமோ வாய் திறந்து தனரோ தனனா தன்னாரோ தினரோ தினனா தின்னாரோ தினரோ தினனா தினனா தின்னாரோ கருப்பு சேலை யாத்து கருப்பு சேலை உட்காரடி பக்கத்தாட ஊதா கருப்பு சேலை உட்காரடி பக்கத்தில ஊரா கருப்பு சேலை உட்காரடி பக்கத்தில உட்காரடி பக்கத்தில நிமிந்து பாறையில கூறு கட்டாத்த தனனா 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 தன்னாரோ என்னோடு வருவையாரா சத்தியம் செய்து கொடு சத்தியம் செய்து கொடு தான் வருவேன் உன்னோடு தான் வருவேன் இப்போதே உன்னோடு அந்த மோகிரி பெண்ணாலோடு அரக்கராக விட்டவர்கள் அரக்கனாகப்பட்டவனும் அந்த அரக்கனாக ஆண்டவனை வெளிவரித்து ஓடோடி வருகிறான் அப்படியே வருகிறான் அரக்கனை கொல்ல வேண்டும் அல்லவா கொல்ல வேண்டும் அல்லவா அரக்கனோடு வாராடுகிறார் எப்படி வாராடினா என்னோடு வருவையானால் சத்தியம் செய்து கொடு
தான் வருமை உன்னோடு சத்தியம் சக்கர பொங்கல் போய் புளியோதரை. எடி நீ வந்த உடனே சத்தியம் செய்ய சொல்லலாம்ல. பழைய பொண்ணு மாப்பிளையா 2 பேரும் ஜாலியா போயிருக்கலாம். வேணா நெஞ்சு கிளிக்கிட்டா ஏக ஜாலி ஏத்தி விட்டு காலியா போயிருக்கலாம். ஆமா நெஞ்ச வேணா கிளிக்கிட்டா. ஆண்டவர் ஆரிகரிக்கின்றதாக வெற்றி சிவபெருமான். சிவபெருமான் என் பெருமான அரக்கரையாகப்பட்டவனை கொன்று கொன்று எடுத்தார். யாரவால் கோலம் கொண்டான். யாரவால் கோலம் கொண்டான். கம்பு கூணி அரடி தொட்டு வருகிறான் அத்தான் பகவானே. அத்தான் பகவானே அரக்கரை கொன்று விட்டு ஆதி கைலாசம் போய் வாரும். ஆதி கைலாசம் போய் வாரும். ஏப்பாய் விரப்பித்த மாயோனை அரிக்கு மரணுக்கு நடுவே உரித்து நடுவுரித்து அரிகராயன் பழக்க போறான். ஆண்டு அரிகரை வையவே